புதுச்சேரி அருகே திடீரென திறக்கப்பட்ட டாடா ஏஸ் வாகனத்தின் கதவு மீது மோதி கீழே விழுந்த பைக் ஓட்டி மீது லாரி ஏறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முக சுந்தரம், வணக்கம். சம்பவம் குறித்தான விவரங்களை சொல்லலாம். வணக்கம். புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி வெள்ளப்பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் விபாலி ஜோ. இவர் புதுச்சேரியில் தங்கியிருந்து புதுச்சேரி அருகே உள்ள பட்டானூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த 15ஆம் தேதி காலை 10 மணிக்கு பட்டானூர் பகுதியில் உள்ள சர்வீஸ் ரோட்டில் புதுச்சேரியிலிருந்து திருச்சிற்றம்பலம் நோக்கி தனது வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையோரம் நின்றிருந்த டாடா ஏஸ் வாகனத்தின் கதவை அந்த ஓட்டுநர் திடீரென திறந்ததால் தடுமாறி அவர் அங்கேயே விழும் சூழல் ஏற்பட்டது. இதில் விபாலி ஜோ அங்கே தடுமாறி சாலையில் விழுந்தார். அப்போது எதிரே வேகமாக வந்து கொண்டிருந்த டிப்பர் லாரி விபாலி ஜோ மீது ஏறி இருந்ததால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த டாடா ஏஸ் கதவு திறந்து அவர் உயிரிழந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி உள்ளது. இந்த சிசிடிவி காட்சி கொண்டு தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.